பிள்ளைகள் விளையாடுவதற்காக ஒரு விளையாட்டு திடல் அமைத்து கொடுப்பது போன்ற நிறைய நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலேஜ்ல இருக்கும் போது என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்காம, அதே போல ஏன்னா கல்லூரியில என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும் ஸ்கூல்ஸ் there is a strong NSS and NCC wings நல்லா பண்ணுவாங்க. ஆனா காலேஜ் வரைக்கும் படிப்பு 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 அகாடமிக்ஸ்லயே போயிடும். ஆனா ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில என்எஸ்எஸ்க்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதோட லீடர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால அவர்களுக்கு முதற்கொண்டு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரொட்டேரியன் சேர் டாக்டர் ரொட்டேரியன் ஆனந்த் அவர்களுக்கும் பிரசிடென்ட் அருள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏன்னா ரெண்டு பேருமே பாருங்க 1 லட்சம் 1 கோடி அந்த லெவல்ல எல்லாம் இருக்கிறாங்க. 100 எல்லாம் இல்ல. 1 லட்சம் மரக்கன்றுகளை நடணும், 1 கோடி மரக்கன்றுகளை நடணும், எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கிரீன் கவர்ன்றது குறைஞ்சிட்டு வருது. சென்னை மட்டுமில்ல, உலகம் முழுக்கவே குறைந்து கொண்டு வருகிறது. கிரீன் கவர் ஆஃப் எனி சிட்டி இஸ் கம்மிங் டவுன். அதை நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டு எடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அந்த கிரீன் கவர் திருப்பி கொண்டு வருது. ஏன்னா மரம்ன்றது ஒரு 10 வருடங்கள் ஆகும் வர்றதுக்கே. ஒரு புயல்ல அது கீழே விழுந்துடும். அதான் திருப்பி வர்றதுக்கு ஒரு 10 வருடங்கள் ஆகும். அப்ப நம்ம விழுதோ இல்லையோ மரக்கன்றுகளை இல்ல, மரம் பெரிய பெரிய மரங்களை நடணும். ஒரு சாப்லிங்னா சின்னதா கிடையாது, ஒரு நல்ல உயரமான மரங்களை நட்டோம்னா இன்னும் நிறைய சர்வைவ் ஆகுறதுக்கும் அது பிழைப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவர்களை உங்களுடைய ஆரோக்கியமான அந்த போட்டியை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த விஷயங்களுக்கு பசுமை தாயகம் என்றுமே உறுதுணையாக இருக்கும். செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் தேவகுமார் அவர்களுக்கும் மனமான நன்றி. ஏன்னா நீங்க எல்லாம் இதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த எம்சி பணி கொண்டிருக்கும் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் மனமான நன்றி. ஏன்னா ரோட்டரி கிளப் இவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் மேஜிக் செய்யணும் அப்படின்றத எடுத்துக்கொண்டு செய்வது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். எங்களுடைய இன்றைக்கு நாங்க முனைவர் டாக்டர் உமாசேகர் அவர்களையும் பார்த்தோம், வைஸ் சான்சலர். அவங்களும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நமக்கு இந்த விழாவுக்கு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி. இந்த விழாவை எனக்காக கேட்டார் எங்களுடைய பசுமை தாயகம் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய SK சங்கர் அவர்கள். அவர் எதனா கேட்டா நான் அந்த மறுக்கவே முடியாது. குரோம்பேட்டை கண்ணன் அவர்களும் SK சங்கர் அவர்களும் பொன்பாலை அவர்களும் ராஜேஸ்வரன் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா அதுல அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். நான் நேற்று இரவு தான் 1:30 மணிக்கா நான் சென்னைக்கு வந்தோடனே காலையில கிளம்பிட்டேன். இந்த விஷயம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. 1 லட்சம் மரக்கன்றுகள், அதுவும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். I am so honored to be a part of Rotary Club's initiative as well as with Ramachandra Medical College campus. We are doing a grand event and I am very honored and pleased to be here. Thank you so much Dr. Mani and the Rotarians here present on the Dr. Rotarian Arun for giving Pasumai Thayagam an opportunity to coordinate with you all and do this grand event. And we will definitely plant this million trees and we will take it forward. Planting of trees அப்படின்னும்போது அது எல்லாருமே நீங்க செய்யறாங்க. வீடா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், எல்லாருமே செய்யறாங்க. ஏன் அது ரொம்ப நெசசரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைய பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு இப்ப சொன்னாங்க இல்லையா, இந்த பகுதியில ஆக்சிஜன் நிறைய உருவாக்கணும். அந்த ஆக்சிஜன் உருவாக்கினாதான், ஏன்னா ஃபுட்ஃபால்ஸ் அதிகம் இந்த பொறுத்த வரைக்கும். மெடிக்கல் காலேஜ் மட்டுமல்ல, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்ப நிறைய நோயாளிகளும் வருவாங்க, படிக்கிற பிள்ளைகளும் வராங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு எப்படி 1 லட்சம் பேரா போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 1 லட்சம் பேருக்கும் நல்ல ஆக்சிஜன், நல்ல சுவாச காற்று வேணும்னா அப்ப நிறைய மரங்கள் இருக்க வேண்டும். அதற்காக தான் இவங்க இந்த மூங்கில் மரங்களை இங்க நடவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. அதாவது 350 particles per million சொல்லுவாங்க. 350 ppm. ஒரு 10 லட்சம் துகள்கள், நம்ம 10 லட்சம் துகள்ன்றது ஒரு சின்ன இது. நம்மளை சுத்தி நிறைய துகள்கள் இருக்கு. அதுல 10 லட்சம் துகள்கள்ல 350 துகள்கள் மட்டும்தான் கார்பன் இருக்கணும். அதாவது 350 particles per million dust particles இருக்குன்னா, மில்லியன் dust particles 350 கார்பன் இருந்ததுன்னா பரவாயில்ல. அதாவது அது ஓகே, நம்மளால அந்த சுற்றுச்சூழல்ல வாழ முடியும்.
ஆனா இன்னைக்கு எவ்வளவுனா அது 450 போயிடுச்சு, அதுக்கு மேல போயிடுச்சு. நாட் ஒன்லி கார்பன், மற்ற விஷயங்கள் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த துகள்கள். இப்ப அதெல்லாம் குறைக்கணும்னா ஒண்ணு நம்ம பொல்யூஷனை குறைக்கணும், வாகன புகையை குறைக்கணும், இல்ல பக்கத்துல வரக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரி புகையை குறைக்கணும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, யாருமே இப்ப இன்னும் வாகன புகையில குறைக்க முடியாது. கார்பூலிங் பண்ணணும்ன்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல. ஆனா மரக்கன்றுகளை நடுவதால் மட்டுமே அதை கண்டிப்பாக நாம அந்த இடத்த சேவ் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்காங்க. இங்க ராமச்சந்திரா மெடிக்கல் மருத்துவ கல்லூரியிலும் ரோட்டரி கிளப்பும் பசுமை தாயம் சேர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில இந்த 350 பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன்ல அந்த அது அதிகமாக்காம எவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்கிறோமோ கார்பன் டை ஆக்சைடு வந்து குறைவு பண்ணி ஆக்சிஜனை அதிகம் பண்றோம். அதுதான் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நீங்க சேக்ரெட் ட்ரீஸ், டெம்பிள் ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கோவில்கள், அந்த கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மரம் வச்சிருப்பாங்க. என்ன மரம்னா அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான ஆவணம். ஏன்னா நீங்க வெளியில பார்க்க முடியாத மரங்கள்னா அந்த கோவில்ல பார்க்கலாம். இப்படி சொல்லுவாங்க, இந்த மரம் வந்து கிடையாது. நீங்க தெருவுல பாத்தீங்கன்னா ஏழிலை பாலை இருக்கும், அசோக மரம் இருக்கும், வேப்ப மரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆலமரம், அரச மரம் எல்லாம் இருக்கும். ஆனா பார்க்க முடியாத அபூர்வமான ஒரு சில மரங்களை எல்லாம் கோவில்களில் நட்டு வைத்திருப்பார்கள். ஏன்னா அதை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் இப்ப நீங்க இங்கேயும் பண்ண போறீங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க செய்ய போறது, you are going to protect the trees you are going to plant in this campus. இல்லையா, உங்க கையில தான் அது இருக்கு. இது வந்து this is a temple of excellence. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ன்றது ஒரு டெம்பிள் ஆஃப் எக்ஸலன்ஸ். கல்வி கோயில் நாங்க சொல்லுவோம். எந்த ஒரு இடத்துலயோ படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்த வந்து கல்வி கோயில் தான் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அந்த கல்வி கோயில்ல நீங்க நடக்கூடிய மரங்கள் வந்து இந்த சேக்ரெட் ட்ரீஸ், அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. உங்களுடைய NSS வாலண்டியர்ஸ் நீங்க எல்லாம் இதை எவ்வளவு அழகா இன்னைக்கு வந்து இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிற்காலத்துல நம்ம பசங்க வரும்போது, அடுத்த தலைமுறை வரும்போது இந்த மரங்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு நல்லது செய்யும். அப்ப இந்த மரங்கள்லாம் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. நம்மளால சொல்றதுக்கு கூட என்ன சொல்றது, என்ன மரம்னே சொல்றதுக்கு பாதி பேருக்கு இப்ப மரம் வச்சா கூட என்ன மரம் வச்சோம்னு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, எந்த மரக்கன்றுகளை நீங்கள் நடுவு செய்கிறீர்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை. இந்த மரக்கன்றுகள் வச்சா இதெல்லாம் நடக்கும். இப்ப பனைமரம் விதையெல்லாம் இப்ப வழியில நடுறாங்க. பனைமர விதையெல்லாம் வந்து ஆற்றுப்படுகையை நடுவது ஒரு நிகழ்ச்சியாக அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறார்கள். அது பனைமரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எப்பேற்பட்ட வறட்சி வந்தால் கூட பனைமரங்கள் காயம். ரொம்ப 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 வறட்சி இருந்தாதான் அந்த பனைமரமே காஞ்சதுன்னா பெரிய வறட்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஊர்ல டெசர்ட் ஆயிடுச்சோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த பனை மரங்கள் வந்து காயவே காயாது. அதனால ஏன்னா அதோட வேர்கள் வந்து ஆழமாக பிடித்து அந்த தண்ணீரை தேக்கிக் கொள்ளும். அந்த வேர்கள் தண்ணி பிடிச்சிருக்கனால அது சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கொஞ்சம் கிணத்துல தண்ணி வரும். அதுதான் நம்ம சொல்றது. கோவில் குளங்களை சீரமைப்பதும் அதற்காக தான். கோவில் குளங்களை சுற்றிதான் 4 வீதி இருக்கும். கோவிலை சுற்றி தான் ஊரே அமைச்சிருப்பாங்க. 4 மாட வீதின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் குளங்களை சீரமைத்தால் அந்த தண்ணி வந்து ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் பெரிய சின்ன சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன், ஆனா அதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம வீடு பக்கத்துல நம்ம பெரிய ப்ராஜெக்ட், பெரிய டேம் கட்டுறோம், பெரிய தண்ணீருக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றது. இந்த ப்ராஜெக்ட்களை, இந்த குடிகளை, இந்த சில விஷயங்களை செய்தாலே தண்ணியும் நம்ம சேமிக்கலாம். மரக்கன்றுகளை வைக்கும் பொழுது மழையும் வரும், நல்ல காற்றும் கிடைக்கும். அதுதான் இந்த பகுதியில இன்னைக்கு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில நம்ம தொடங்க போகும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பசுமை தாயகம் சார்பாக கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பசுமை தாயகம் வந்து 1995 மருத்துவர், சமூக நீதி துறை மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட ஒரு NGO, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன். இதுல நிறைய மரக்கன்றுகளையும் ஏரி குளங்களையும் தூர்வாரி செய்திருக்கிறோம். அதே காவேரி காப்போம், பாலாறு காப்போம் போன்ற வாட்டர், தண்ணி எப்படி காப்பது, தண்ணீர் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களே வந்து பைக் டிரைவிங் மூலமாக, நாங்க நடைபயணம் மூலமாக நிறைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. காவிரி காப்போம், பாலாறு காப்போம், வைகை காப்போம், தாமிரபரணி காப்போம், இதெல்லாம் வந்து தண்ணீரை எப்படி நம்ம காக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சிகள். இதெல்லாம் நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதனாலதான் பசுமை தாயகம் வந்து யுனைடெட் நேஷன்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு NGO. யுனைடெட் நேஷன்ஸ்ல இனிமேல் பேச முடியும்.
ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவால இப்ப கூட மீட்டிங் வருது அக்டோபர் 1 நான் வாய்ப்பு இருந்தால் நான் பேசுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஜெனீவால ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல பேசியிருக்கிறோம் பசுமை தாயகம். அதே போல நியூயார்க்ல யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் பசுமை தாயகம் அத்தனை நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து இந்த பகுதியில செய்திருக்கிறோம். சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க செய்திருக்கிறோம். இந்த கிளைமேட் விமான், சென்னை விமான் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதன் ஒரு தொடர்ச்சியாக ரோட்டரியோடு சேர்ந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மெகா ப்ராஜெக்டை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு எல்லாம் இதுல மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் ரோட்டரி கிளப் அண்ட் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் NCCB for giving us this opportunity பசுமை தாயகம் to participate in this mega event. 1 lakh tree samplings plantation drive. Thank you so much. We will continue to do more. நன்றி, வணக்கம். சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் உள்ள NCC விங்கும் ரோட்டரி கிளப் சென்னை மற்றும் பசுமை தாயகமும் இணைந்து 1,00,000 மரக்கன்றுகளை நடும் அந்த ஒரு மிகப்பெரிய விழாவுக்கு முதல் நிகழ்ச்சியாக இன்று ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்று அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த பகுதியில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே பசுமை போர்வையில் தான் இருக்கிறது. இருந்தாலும் 1,00,000 மரக்கன்றுகளை நடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு இன்று நாம் இங்கே ரோட்டரி கிளப்பும் பசுமை தாயகமும் நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏன்னா இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதாவது நம்ம மட்டும் மரக்கன்றுகளை நடுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் அந்த மரக்கன்றுகளை நடுவதால் ஏற்படும் நல்ல நிகழ்வுகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. வரம் என்று ரோட்டரி கிளப் இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டு நிஜமாகவே இது ஒரு அருமையான வரம் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி என்பது கம்மி தான். ஏன்னா இது ஒரு நகரம், புறநகரமா இருந்தாலும் சரி இல்ல நகரமாக இருந்தாலும் சரி, ஏர் குவாலிட்டி அதாவது இந்த காற்று வந்து மிக சுத்தமாக இல்லை. ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம். சென்னையில வந்து காற்றுல இருக்கக்கூடிய மாசு எவ்வளவு அதிகமாக இருக்கு, அதை விட அதிகமாக தரையில இருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம். வாகன புகை, அதே சொல்ல சுற்றியுள்ள இடத்துல இருந்து வரக்கூடிய புகைகள், குப்பை எரிப்பு போன்ற நிறைய நிகழ்வுகளால காற்று மாசு ஏற்பட்டிருக்கு. அதே போல தரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் அது வந்து மிக அதிகம். தீநகர் போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் அந்த துகள்களால் ஏற்படக்கூடிய ஹெல்த் பிரச்சனையை சொல்லக்கூடிய சுகாதார சீர்கேடுகள் மிக அதிகம். எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நுரையீரல் பிரச்சனையில தான் பாதிக்கப்படுறாங்க. நுரையீரல் பிரச்சனை குழந்தைங்களுக்கு எல்லாமே, சின்ன குழந்தைங்க எல்லாமே அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது காரணம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று மட்டுமல்ல தரையிலிருந்து வரக்கூடிய துகள்களாலும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனாலதான் கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லி சென்னையில ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கிளைமேட் எமர்ஜென்சில என்ன சொல்லியிருக்கோம்னா, வாகன புகையை கட்டுப்படுத்துங்கள், இந்த தூசியை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய நிகழ்ச்சி சென்னையில் நடத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் பாத்தீங்கன்னா இப்போ மரக்கன்றுகளை 1,00,000 மரக்கன்றுகள் நடும்போது கண்டிப்பாக அந்த ஏர் குவாலிட்டி என்பது மேம்படும். இந்த பகுதியிலேயாவது 1,00,000 மரக்கன்று நடும்போது அதுல இருந்து வரக்கூடிய, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். மரன்றது ஒரு 2 வருஷத்துல வளர்ந்துராது, அது ஒரு வருட கணக்கு ஆகும். இருந்தாலும் எப்பனாலும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சாவது இங்க வரக்கூடிய நோயாளிகளும் இருப்பாங்க, மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல தூய காற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால NCC விங் NSS விங் அவங்க டாக்டர் அனிதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த பகுதியில மூங்கில் மரங்களை அதிகம் வைங்க, வச்சாதான் அதுல இருந்து காற்று, சுத்தமான காற்று இன்னும் அதிகமாக உற்பத்தி ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு ரோட்டரி கிளப்பும் நிறைய மூங்கில் மரங்களுக்கு தான் இங்க கொண்டு வந்து நடவு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பசுமை தாயகம் அதில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை கொள்கின்றோம். சாலை விரிவாக்க பணிகளுக்காக நிறைய மரங்கள் வெட்டப்படுது. அதுக்கு மாற்றம் நம்ம பசுமை தாயகம் சார்பில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படுகிறது. அதற்கு வந்து மாற்றாக ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்கணுங்கிறது ஒரு பாலிசி டிசிஷன் தான். அதை வந்து செய்திருக்கிறார்களா என்பதை நாங்க கேட்டிருக்கிறோம். நிறைய RTI போட்டு எங்க நட்டிருக்கிறீங்க, இப்ப 10 மரம் வெட்டினீங்கன்னா 100 மரம் எங்க நட்டிருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதற்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன பதில் வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்க கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றோம். எல்லார்கிட்டயும் கேட்டிருக்கோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் மரம் வெட்டினாங்களோ அங்க கேட்டிருக்கோம்.
மது வந்து மாநில பட்டியல தான் இருக்காது. மதுக்கடையெல்லாம் தமிழக அரசே போடலாம். மது மாநில இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கல்லூரி வளாகத்துல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மரக்கன்றுகள் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக பேசுவது இல்ல வேணாம், அது வெளியில பேசிக்கலாங்களா? தமிழக அரசு வந்து நீர்நிலை பாதுகாப்புக்கு விருது அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக யாராவது எந்த நல்ல வேலை செய்தாலும் அதை பாராட்டி தான் ஆக வேண்டும். யார் பாராட்டினாலும் நமக்கு சந்தோஷம் தான். நல்ல திறமை தகுதியானவர்களுக்கு அந்த விருதுகள் போய் சேர வேண்டும். நிஜமாகவே நீர்நிலைகளை பாதுகாப்பதில் எத்தனையோ பேர் இருக்காங்க, இண்டிவிஜுவலாவும் பண்றாங்க, தனி மனிதர்களே எத்தனையோ பண்ணியிருக்கிறாங்க. அதே போல என்ஜிஓக்கள், அதாவது ஒரு அமைப்புகளாகவும் சேர்ந்து செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாராட்டு ஊக்கப்படுத்துவது என்பது இன்னும் ஒரு 10 வருஷம் நல்லா வேலை செய்வதற்கு ஏதுவாக அமையும். திமுக அமைச்சர் வந்து நடிகர் விஜய் கட்சி பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு தனியா ஒரு பேட்டி கொடுக்கணும் போல இருக்கு அவருக்கு. வாங்க வாங்க, பரவாயில்லைங்க. நீங்க வந்து இந்த கேள்விகள் நம்ம மருத்துவ கல்லூரிக்குள்ள இருக்கிறோம். நம்ம மருத்துவ கல்லூரியிலையும் எந்த ஒரு கல்வி நிறுவனங்கள்லயும் நம்ம இதை சம்பந்தமாக பேசினா மட்டும்தான் நம்மள வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம போக முடியும். நீங்க வந்து ஒரு இடத்துலயும் நம்ம வேற எதாவது பேசிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கு. வெளியே அதுக்கு வேற தளம் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த பதில் சொல்றேன். நன்றி.